உலகம் பின்னால திரும்பிடுச்சே. ஐயோ, தலை கண்ணால சுத்துட்டேன். உன்னை விரட்டுறதுக்கு வரமாட்டேன் தாயே. காப்பாத்து தாயே, காப்பாத்து தாய். என்னையே டிண்டிங் பண்றியா? என் ஜடாமுடி எல்லாம் பறி போயிடுச்சு. போகட்டும், பறி போகட்டும். மந்திர சக்தி எல்லாம் மாயமாகுது. ஆகட்டும், மாயமாகட்டும். புளிச்ச கல்லு. என்னங்க சுவாமி, அந்த பேய் உங்களை எல்லாம் பேயாக மாற்றுற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, இந்த டிண்டிங் சுவாமியின் உடலில் இருந்து கொண்டு கர்ஜனை செய்வது ராதாவின் ஆவியடா. டேய் தர்மராஜ், கள்ள குடிச்சி கோழிய சாப்பிடுற இந்த மாதிரி மந்திரவாதிங்க 100 பேர் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதடா. நீங்கெல்லாம் துடியா துடிச்சு சாகணும்டா. உங்க சவத்து மேல நான் ருத்ர தாண்டவம் ஆடு வேண்டாம். உங்க வீட்டை நான் மயானமாக்கு வேண்டாம். அப்பத்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். நிம்மதி, நிம்மதி. என்ன பாரு, பேய ஓட்டுறதுக்காக அந்த மந்திரவாதி வந்தாரு. இப்ப அந்த மந்திரவாதியே பேய் பிடிச்சிருக்க. இவரு பேய் ஓட்டுற மந்திரவாதி இல்ல, பேய் பிடிச்ச மந்திரவாதி. பகலுக்கு போனா அந்த திஷ்டி பொம்மை என்ன போடு போடுன்னு போட்டுடும். போகலன்னா மாடு பயிரை மேய்ஞ்சிரும். இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன உரிச்சிருவாரு. என்ன செய்யறது, எங்க போறது? யாரு வளர்க்குற ஆட்டுக்குட்டியோ பாவம், மந்தியில இருந்து ஓடி வந்திருக்கும். வீட்டு கொண்டு போவோம். சின்னடா இது, குட்டியா இருந்தது பெருசாயிடுச்சு. வாயமா இருக்க. மறுபடியும் பெருசாயிடுச்சு. எல்லாரும் தழையத்தின்னு பெருசாக இது தன்னாலே பெருசாயிடுச்சு.
ரொம்ப கணக்குதான். ஐயோ ஐயோ நசி போட்டு போடுறது. நீங்க மாயாபுரம் ஜமீன்தார்னா? உட்காருங்க உட்காருங்க. சந்தோஷம் சந்தோஷம். என் பெயர் வெத்தல சக்கரவர்த்தி. என் மனைவியின் பெயர் பாக்கு சந்திரமதி. இவங்க என்னுடைய வேலையாட்கள். சுண்ணாம்பு கணபதி, புகையில ரகுபதி. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அழகுல ரொம்ப, செல்வத்தில லட்சுமி. ஒரு நாள் எங்களுடைய மக பல்லக்கிலேறி உங்க ஊர் வழியா பெரியப்பாவை பார்க்க போகும்போது வயல்ல இருந்த உங்க ராஜாவை பார்த்து மனத்தை பறி கொடுத்துட்டா. அன்னையிலிருந்து என் மக உங்க மகனத்தை வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கிறான். என் மகன் இப்போ நடக்க முடியாம இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா என் மக கேட்கலையே. அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல அவர் எனக்கு கட்டி வைங்க, நானே அவரை குணப்படுத்துறேன்னு வற்புறுத்தி எங்களை அனுப்பி வச்சிருக்கேன். நமக்கு 1000 ஏக்கர் நஞ்ச நிலமும் 2000 ஏக்கர் புஞ்ச நிலமும் 3 தென்னந்தோப்பு 7 மாந்தோப்பு 2 வாழைத்தோப்பு 12 புளியத்தோப்பு. இன்னும் இருக்கிற தங்கத்துக்கு கணக்கே இல்ல. வீட்டை சுத்தி நவரத்தினங்கள் குவிஞ்சு கிடக்குது. இந்த ஆசைகளை பொண்ணுக்கு கொடுத்து அவளை உங்க மகனுக்கு தரலாம்னு இருக்கோம். பையன் எங்க மாப்பிள்ளை ஆயிட்டா பரமானந்தம். இல்ல பொண்ணை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மானந்தம். எங்க பொண்ணு இங்க வர்றதோட எங்க 2 பேரையும் உங்க வீட்டோட வச்சுக்கிட்டீங்கன்னா நித்யானந்தம். உங்க விருப்பம் என்னவோ அதை செய்யுங்க. இந்த நகை நட்டுகளை எல்லாம் அச்சாரமா வச்சுக்குங்க. உங்க பொண்ணையும் பாத்துட்டா அப்படியே செய்யுங்க. பெண்ண உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ராத்திரியே திருமணம் ஆகட்டும். என் மகனையும் கேட்டு சொல்லுங்க. ராஜா, கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறது உன் நன்மையை முன்னிட்டுதான்பா. உன் உடம்பு தேரணும்னுதான். சரின்னு சொல்லுப்பா. சுபஸ்ரீ சீக்கிரம். இனி எதுக்கு தாமதம்? வெளிய வண்டிங்க தயாரா இருக்கு. புறப்படுங்க. ராதா மாதிரி இல்ல? ஆமாங்க, அப்படித்தான் இருக்கா. ஒருவேளை அந்த ராதா பேய் தான் நாடகம் ஆடுதோ என்னவோ. உண்மைதாங்க. ஆமாமா, அங்க பாரு அங்க பாரு. ராதாவுக்கு அந்த மச்சம் இல்லையே. உருவத்தை மாத்திரங்களுக்கு ஒரு மச்சத்தை உண்டாக்க முடியாதா என்ன? அப்ப ஒரு வேலை செய்வோம். என்னங்க? ஆஞ்சநேயர் சுவாமி நான் பேய்களுக்கு பயம். முதல்ல பொண்ணு நம்மோட ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு வர சொல்லுவோம். அந்த பொண்ணு உண்மையிலேயே பேயா இருந்தா ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ள வரமாட்டா. இது நல்ல யோசனைங்க. அப்படியே செய்யலாம். சீதாபதி, நீ போய் இந்த சுற்று வட்டாரத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதான்னு பாத்துட்டு வா. பொண்ண பிடிச்சிருக்குங்க. நித்யானந்தம். ஆனா எங்க குல ஆச்சாரப்படி வரப்போற எங்க மருமக பொண்ணு எங்களோட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து தீபாராதனை பண்ணலாம். அவ்வளவுதானே. பொண்ண நீங்களே கூட்டிக்கிட்டு போய் தீபாவளி பண்ணிட்டு வாங்க. போமா. என்ன தர்மராஜா, சௌக்கியமா? இருக்கேன் உங்க தயவால. சாமி, என்ன இப்படி திடீர்னு இந்த பக்கம்?
இங்க ஒரு பேய்க்கு ஆணி அடிக்கிறதுக்காக வந்தேன். இந்த மாளிகையில நீங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் சந்தோஷப்படுறேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நல்ல சமயத்துல வந்துட்டீங்க சாமி. அந்த பொண்ணு லட்சணமா இருக்கா. இல்ல சுவாமி, அப்போ ராதான்னு ஒரு பேய்க்கு ஆணி அடிச்சீங்களே, அவ மாதிரி இல்ல. புத்தி இருக்கிறதா உங்களுக்கு? ஆணி அடித்த 3வது நாளே அந்த பேய் பலம் இழந்து காற்றோடு காற்றாக கலந்திருக்கும். எனினும் உங்களுக்கு சந்தேகம் இருப்பதால் இந்த விபூதி எடுத்து சென்று அவர் தலைமையில் இடுங்கள். பேயாக இருந்தால் ஆய் என்று அலறிபடி பேயாக மாறிவிடும். இல்லை என்றால் அப்படியே இருப்பாள். அம்மா மருமகளே, கொஞ்சம் இப்படி வாமா. சுவாமிகளின் பாதங்களை வணங்கி ஆசி பெற்றுக் கொள்ளம்மா. சுவாமி, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம்னு வந்தோம். தாங்கள் சாட்சாத் தெய்வாம்சம் உடையவர். இந்த திருமணத்தை நீங்களே இருந்து நடத்தி வைக்கணும். நமக்கு இப்போது நேரம் இல்லை. சித்தூரில் பேய், புத்தூரில் பேய், கோட்டூரில் பேய், மேட்டூரில் பேய். பேய்களுக்கு ஆணி அடித்துக் கொண்டே போக வேண்டும். வருகிறேன். மாமா மாமா. ஆமா, போயிருக்கா மாமா? இல்லம்மா, திருமண மேடைக்கு போகலாம். அண்டா சுண்டா ஐயா, உடனே போய் ஒரு நல்ல புரோகிதரை கூட்டிக்கிட்டு வாங்க. இந்த மாசம் 8 கல்யாணங்களையும் 18 சிரார்த்தங்களையும் நடத்தி வச்சிருக்கேன். திவ்யமான மாசம். சொன்னபடி கேட்கலன்னா உயிரை வாங்கி பேய்கள் கூட்டத்துல சேர்த்துடுவோம். பாருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். விவாகம் யாருக்கு? பேய்களுக்கா? மணமகள் பேய், மணமகன் மனுஷன். இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா தேவையானதெல்லாம் தருவோம். என்னது, எலும்பும் சாம்பலுமா? இல்லை சுவாமி, பொற்காசுகள். எடுத்து அப்பா, இந்த பொற்காசுகள் பொன்னாவே இருக்குமா, இல்ல திருமணம் முடிஞ்சவுடன் எலும்பும் சாம்பலம் ஆயிடுமா? பேய் வாக்குகள் தெய்வ வாக்கு போல சுவாமி. அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். பேய்க்கதிகள் கட்டுதல்லையா சாமி? இல்லை. எத்தனையோ பேரை நல்லா வச்சிருந்திருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களை நாசமாக்கி இருக்கோம். நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்க. ஒரு விஷயம் சாமி, இது பேய் கல்யாணம் ஆனதுனால கல்யாண மந்திரம் வேண்டாம். கருமாதி மந்திரத்தை சொல்லி அழும். ஐயா, ராஜேஸ்வரி, ஆத்த நன்னா பாத்துக்குவோம். குழந்தைகள் ஜாக்கிரதை, நகை நட்டுகள் ஜாக்கிரதை. நான் தயார். ஆடையான் வேணும், அதுலதான் வருவேன். பல்ல கிழக்குன்னு கேட்ட பல்ல உடைச்சு கையில எல்லாரும் செத்த பிறகுதான் பாடையில போவா. நான் உயிரோடு இருக்க போதே போறேன். மாலையை கழுத்துல மாட்டு. போட்டுக்கிறேன். இப்ப எப்படி படுத்துக்கவா? ஐயோ ஐயோ, எங்கேயோ தூக்கிண்டு போறாளே. திரும்பி வருவேனோ இல்லையோ? இந்த மாசம் 3 விவாகம் 3 சிரார்த்தங்களை நடத்தி வைக்க வேண்டியது இருக்கிறது. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பண்றது? நாராயண நமஸ்தேஸ்து சங்கு சக்கர கதாதர அக்ஷயம் பிரேத கன்யதானேன பிரேத திருப்திகரோ பவ பிரேத திருப்திகரோ பவ ருத்ரவாஜச. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? கல்யாணத்துல கருமாதி மந்திரத்தை சொல்றீங்களே. இந்த கல்யாணத்துக்கு கருமாதி மந்திரத்தை சொன்னாதான் சுபமாகும். உபேனா பிரேதே புங்ஷ்வ
प्रेते भुङ्क्ष्व प्रेतकृत्तिकरो भव தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி சரியா? வா வா. தொலைச்சொடுவாங்க வந்து இத்தனை பேய் கூட்டத்துல மாட்டிக்கிட்டோமே. இப்பவே ராஜாவே அழைச்சிட்டு போயிடுவோம். சீக்கிரம்